வணக்கம். மாந்தர்களின் உயர்வுக்கும் விடுதலைக்கும் கல்விக்கும் எப்போதுமே உறுதுணையாக இருப்பது கிறித்தவம் என்றால் அதை யாராலும் மறுத்திடல் இயலாது. இதற்கு பலர் சான்றுகளாக வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்கிறார்கள். அந்த வரிசையில் கிறித்தவத்தால் புகழோடு வாழ்ந்த எளிய படுகர் இன பெண்மணிகளில் ஒருவர் அக்கம்மா. இவர்தான் படுகர் இனத்தின் முதல் பட்டதாரி பெண். அது மட்டுமல்ல, நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் படுகர் இன பெண்மணியும் இவர்தான். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பேர்ஹட்டி என்ற கிராமத்தில் 1918ஆம் ஆண்டு MK மோதா கவுடர் சுப்பி என்ற தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார் அக்கம்மா. அக்கம்மாவை குன்னூரில் இருக்கும் செயின்ட் ஜோசப் கான்வென்ட் பள்ளியில் சேர்த்தார் அவரது தந்தை. படிப்பில் கவனம் செலுத்திய அக்கம்மா கேம்பிரிட்ஜ் இளையோர் தேர்விலும் ஆங்கிலோ இந்திய உயர்நிலைப்பள்ளி தேர்வுகளில் உயர் மதிப்பெண்களை எடுத்தார். மோதா அவர்கள் மதர் சுப்பீரியரை சந்தித்து எர்ணாகுளத்திலுள்ள தூய தெரசால் கல்லூரியில் இளங்கலை பொருளாதார படிப்பில் மகளை சேர்க்க உதவி கோரினார். மதர் சுப்பீரியரும் அவ்வுதவியை மகிழ்வோடு செய்தார். 1938ஆம் ஆண்டு படுகரின பெண்களில் முதல் பட்டதாரியாக ஆனார் அக்கம்மா. அக்கம்மா அவர்கள் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார். மகளிர் நலன், மலைவாழ் மக்களின் நலன் என்று சமுதாய தொண்டுகளையும் செய்து வந்தார். இவரை பற்றிய செய்திகள் 1962ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் செவிகளை எட்டியது. அக்கம்மாவை சென்னைக்கு வரவழைத்தார் பெருந்தலைவர். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் நீலகிரி தொகுதியில் நிற்குமாறு அக்கம்மாவிடம் பேசினார் காமராஜர். பெருந்தலைவரின் விருப்பத்தை ஏற்று தேர்தல் களம் கண்டார் அக்கம்மா. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட மாதண்ணனை விட 2 மடங்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். முதல் படுகர் இன நாடாளுமன்ற பெண் உறுப்பினராக பதவியேற்று சிறப்பாக பணியாற்றினார் அக்கம்மா. 2012ஆம் ஆண்டு நவம்பர் 23ஆம் நாள் தனது 94ஆம் அகவையில் காலமானார் அக்கம்மா. இன்றும் அவர் பேசப்படுகிறார். கிறித்தவத்தின் உதவியை உலகிற்கு சொல்லும் ஒளி விளக்காக வரலாற்றில் மிளிர்கிறார். கிறித்தவத்தின் பின் செல்வோம். இறைவன் இயேசுவின் அருட்கொடைகளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.